Hi everyone, welcome to Veggie. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பாலக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பாலக் ரைஸ்னு சொல்லலாம், இல்லை பாலக் பிரியாணி, பாலக் புலாவ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா மைல்டான மசாலாவோட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரியாணி மாதிரியே. இப்போ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா, பாலக்கீரையை நான் மாடியில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து உங்களுக்கு பாலக்கீரை ரைஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா மேலே இப்போ இந்த லாக்டவுனில் தான் விதை போட்டு ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன் கீரை. ஒரு 20 கீரை தான் இருந்திருக்கும். பட் ஆனால் அதுவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது பறித்து சமைச்சிடணுன்னு. அதனாலேயே நான் உங்களுக்கு வீடியோவாக அதை எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாலக்கு வச்சுருக்கிற அந்த தொட்டியிலேயே இன்னொரு கீரையும் வளர்ந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் பறிச்சிட்டேன். 15லேருந்து ஒரு 20 கீரை தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு 2-3 மட்டும் லைட்டாக பூச்சி இருக்குது. அதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 2 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைக்கும் போதே ரொம்பவே நல்லாயிருக்கு கீரைலாம் இந்த மாதிரி பறித்து. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுற மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன பல் பூண்டு ஒரு 15 எடுத்திருக்கேன். பெரிய பல்லாக இருந்தால் நீங்கள் ஒரு 7-8 எடுத்திங்கன்னா போதும். ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 3ஐயும் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு 3ஐயும் மிக்சியில் போட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோடையே நம்ம ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ பாலக் புலாவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதோடையே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா முந்திரி பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா செவக்கணும். செவந்ததுக்கப்புறமா நம்ம நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடையே ஒரு 1/4 கப்பு பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் எப்படி ஃப்ராசன் பட்டாணி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலான்னு. அந்த பட்டாணி தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ராசன் ஸ்வீட் கார்ன் ரெண்டுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதனால் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு வாசனையெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் புளிப்புக்கு எதுவுமே ஆட் பண்ணலை, அதனால் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ சூப்பராக நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம எப்போதும் புலாவுக்கெல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸை நல்லா 2 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுடுங்க தண்ணி ஊற்றி. இப்போ அந்த ரைஸை மட்டும் எடுத்து இந்த மசாலாவோட ஒரு 2 மினிட்ஸ் போட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரைஸ் உங்களுக்கு உடையாமல் இருக்கும். இப்போ 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இதோட ஒரு ஆஃப் லெமன் அதை மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி ஆஃப் லெமன் நீங்கள் எந்த புலாவ் இல்லை பிரியாணி எது பண்ணும்போதும் இந்த மாதிரி ஒரு ஆஃப் லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டிங்கன்னா ரைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அப்படியே தனித்தனியாக தெரியும் உங்களுக்கு. இப்போ நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போ இதை எடுத்து நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். நான் எப்போதுமே சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன், அதே மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சி. பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட பாலக் புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு ரைஸும் தனித்தனியாக தெரியுது, சூப்பராக இருக்குது மசாலாவோட. சுட சுட நம்மளோட பாலக் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான புலாவ்னு கூட சொல்லலாம். நீங்கள் இதே மாதிரி முளைக்கீரை வச்சும் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கார்டன்லேருந்து பறித்த ஃப்ரெஷ்ஷான பாலக்கில் சூப்பரான ஒரு பாலக் புலாவ் பார்த்துட்டோம். உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே கொஞ்சமாக ஃப்ரைடு ஆனியன் தூவி விட்டு சுட சுட ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.